ஒரு அழகான வண்ணத்து பூச்சி வேணும்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அத தொரத்தி புடிப்பீங்களா? நீங்க தொரத்த தொரத்த அது பயந்து ஓடிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க தொரத்துறத நிறுத்திட்டு, உங்க இடத்துல அழகான பூக்கள வளர்த்து ஒரு தோட்டத்த உருவாக்குனீங்கன்னா, அந்த வண்ணத்து பூச்சி தானா உங்கள தேடி வந்து உட்காரும். வாழ்க்கையும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெற்றிய, பணத்த, உறவுகள வெறித்தனமா தொரத்துறோம். ஆனா அது நம்மள விட்டு ஓடிட்டே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? சைக்காலஜில இதுக்கு பேரு டெஸ்பரேஷன் எனர்ஜி. நீங்க ஒரு விஷயத்துக்காக ஏங்கும்போது, உங்ககிட்ட இருந்து ஒரு நெகட்டிவ் வைப் வெளியாகும். எனக்கு இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நீங்கள் பயப்படுறீங்க. அந்த பயம் வெற்றி உங்ககிட்ட இருந்து தள்ளி வைக்குது. வேலை தேடும்போது, சார் ப்ளீஸ் வேலை கொடுங்கன்னு கெஞ்சிறவங்கள விட, என்கிட்ட திறமை இருக்குது, உங்கள் கம்பெனிக்கு நான் தேவைன்னு கெத்தாக சொல்கிறவங்களுக்கு தான் வேலை கிடைக்குது. வித்தியாசம் புரியுதா? என்னோடய ஃபேவரட் மென்டர் ஜிம்ரோ ஒரு விஷயம் சொல்லுவார். சக்ஸஸ் இஸ் நாட் சம்திங் யூ பர்சியூ, சக்ஸஸ் இஸ் சம்திங் யூ அட்ராக்ட் பை த பர்சன் யூ பிகம். ஸோ அடுத்த வாரம் முழுக்க வெற்றியை துரத்தாதீங்க. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நான் ஆசைப்படுற அந்த வெற்றிக்கு நான் தகுதியானவனா? நான் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன் நான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த வாரத்துக்கு இந்த 3 ஸ்டெப் மேக்னெட் ரூலை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, பில்ட் யோர் கார்டன்ஸ். புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கோங்க, உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கோங்க. நம்பர் 2, ஸ்டாப் பெக்கிங். வாய்ப்புகளை கெஞ்சாதீங்க, வாய்ப்புகளை நீங்களே உருவாக்குங்க. அண்ட் ஃபைனலி நம்பர் 3, பி ஹாப்பி நவ். வெற்றி கிடைச்சாதான் சந்தோஷம் இல்லாமல் இப்போவே சந்தோஷமாக இருங்க. பாசிட்டிவ் எனர்ஜி தான் பெரிய காந்தம் மாதிரி. பூக்கள் பூத்து கொள்ளுனா தான் வண்டுகள் தானாக வரும். நீங்கள் தகுதியாக இருந்தால் வெற்றி தானாக உங்களை நோக்கி வரும். ஸ்டாப் சேசிங் அண்ட் ஸ்டார்ட் பில்டிங். நீங்கள் ஒரு மேக்னெட்டாக மாற தயார்னா என் மேக்னெட்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.